கேசிசி 2025க்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டர்ஸாக இருக்கு அனைத்து ஸ்பான்சருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காசா கிராண்ட் அருண் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி மற்றும் இணைந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து ஸ்பான்சருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரவீன் அவர்களுக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செமிஃபைனல் நம்பர் 1 31வது வருஷத்துடைய கேசிசி நடத்தும் 2025 இந்த வருஷத்துக்கான செமிஃபைனல் இது உங்களுக்காக லைவ்ல இணைஞ்சிருங்க. தரமா இருக்க போதுங்க இந்த போட்டி. PKCC won the toss, they decided to bowl 8 overs போட்டி. இதுக்கு முன்னாடி எல்லாமே 6 overs பார்த்திருப்போம். இந்த செமிஃபைனல் அண்ட் 8 overs சொல்லியிருந்தாங்க. ஃபயரா இருக்கும் ஒரு பிக் டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். So wait and see. ரெண்டு ஓபனர்ஸ் சதீஷ் அண்ட் அப்பு அண்ட் முதல் ஓவர் போடுறதுக்காக சுஷாந்த் பால் நம்பர் 1 செமிஃபைனல். நல்ல ஒரு கட் ஷாட் ஃபீல்டர் இருக்காங்க அண்ட் இட்ஸ் a boundary. கென்ஷா வந்தாரு பட் ஸ்பீடா அடிச்ச ஒரு ஷாட். முதல் பந்தை பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க டீம் பல்லு பாய்ஸ் இந்த செமிஃபைனல். தரமான ஒரு ஷாட் ஆஃப் தி சைல். So நல்ல ஒரு ஷாட்டுக்கான ஒரு ட்ரை பட் ஸ்விட்ச் திரும்பினாரு. நல்ல ஒரு ஸ்டாப். ஸோ ஒரு ஓட்டங்கள் இருக்கும் அண்ட் இட்ஸ் a single. ஸோ நம்மளுடைய டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண சுந்தர் அண்ணன் கோவலம் பஞ்சாயத் பிரசிடென்ட் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் சுந்தர் அண்ணனுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ நல்ல கேட்ச் பட் ஒரு டிராப்பா அப்படின்றத பார்க்கும் பொழுது ஒரு ஓட்டங்கள் பெற்றிருக்காங்க. எஸ் நல்ல ஒரு அட்டெம்ப்ட் ஃபீல்டிங்க பார்க்கிறோம் பட் ஒரு சிங்கிள். ஸோ பவுண்டரிஸ் போனதுக்கு அப்புறம் சுஷாந்த் ஸோ நல்ல ஒரு லைனை போட்டுக்கிட்டு இருக்காரு டீம் PKCCக்காக. ஸோ குட் லைன். ஸோ தாம்பரம் ஹெவி ரெயின். வாவ் நல்ல சூப்பர் ஷாட் அண்ட் இட்ஸ் ஆஃப் 4 இந்த ஓவர்ல செகண்ட் பவுண்டரி பதிவு பண்றாங்க டீம் பல்லு பாய்ஸ். சதீஷ் பேட்ல இருந்து செகண்ட் பவுண்டரி வருதுங்க. இதுக்கு முன்னாடி மேட்ச் ஆஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணியிருந்த ஒரு பிளேயர் சதீஷ், ஆல்ரவுண்டர் சதீஷ். கடைசி 2 பந்துகள் இருக்கு. லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அக்ஷய் ப்ரோ 2 minutes. So please come and collect your man of the match award. இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு so next one SSP Finance பிரவீன் அவர்களை வெல்கம் பண்றோம். ஒரு கட் ஷாட் பார்க்கிறோம். ஒரு ஓட்டங்களுக்கா 2 ஓட்டம் அப்படின்றத பார்க்கும் பொழுது ரன்னிங். so ஒரு ஓட்டம் மட்டுமே. இட்ஸ் a single. so நல்லாவே ஸ்ட்ரைக் ரொட்டேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கும் 2 பேட்டர்ஸ் கிட்டயும். தாம்பரத்துல எல்லாம் சரியான மழை. அதனால குயிக்கா மேட்சை ஃபாஸ்டா நடத்துங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ் நல்ல ஒரு ஷாட் எங்க மிட் ஆஃப்ல. 30 ரன்ஸ் பதிவு பண்ணியிருந்த அக்ஷய் அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை நம்ம கொடுக்குறோம். இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை. So man of the match award in previous game quarterfinal number 4. The award goes to Akshay from Nash Bangalore provided by Praveen Kumar SSS Finance. So 12 runs boardல வந்திருக்கு பல்லு பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் இஸ் 12. அதுல 2 fours பார்த்தோம். So score is 12. 1+ ஸ்ரீலங்கா மேட்ச் எப்போ ப்ரோ? ஸ்ரீலங்கா மேட்ச் முடிஞ்சிருச்சு பிரதர். அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க.
லோகி ப்ரோ, எங்க தலைவன் ஏலியன் முரளிய ஆய் சொல்ல சொல்லுங்க. அவர் மேட்ச்ல அம்பையர் பார்த்துட்டு இருக்காரு பிரதர். சோ 400 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த செமி ஃபைனல. உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த லைவ்ல வேலை ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் செகண்டரி போறதுக்காக சாகர், இதுக்கு முன்னாடி மேட்சோடைய மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை கலெக்ட் பண்ணியிருந்த சாகர் பண்டாரி. முதல் ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 12 ரன்ஸ் போர்ட்ல. செகண்ட் ஓவர் சாகர் டு அப்பு ரைட் ஹேண்டர். பால் நம்பர் 1 ஓவர் த விக்கெட்ல இருந்து. ஒரு ஸ்விட்ச் ஷாட் அண்ட் ஃபீல்டர் வராங்க. அண்ட் வாவ், சூப்பர் ஷாட், காலை வச்சு தடுத்திருக்காரு. ஒரு ஃபுட்பால் ஆடி இருக்காருங்க. சோ டபுள் மாத்திருக்காங்க, ஸ்ட்ரைட் அவே ஒரு டபுள். சோ நல்ல ரன்னிங் ஃபீல்டர், கரெக்டா காலை டைமிங் பண்ணாரு. அந்த வகையில் ஒரு டபுள் கிடைக்கும். என்டி ஸ்போர்ட்ஸ் லைவ் ஸ்கோர் அவுட் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சோ செக் பண்ணி கேட்டு சொல்றேன். அடுத்த பால் சுவிட்சுக்கான ஒரு முயற்சியை பார்க்கிறோம். பட் லைனை கரெக்டா போட்டாருங்க சாகர். ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். அண்ட் இட்ஸ் சிங்கிள். 31st இயர் கேசிசி டூர்னமெண்ட் 2025 செமிஃபைனல் 1 தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சீரும் சிறப்புமாக. முதல் போட்டி செமிஃபைனல் பலு பாய்ஸ் வெர்சஸ் பிகேசிசி பலு பாய்ஸ். இங்க பேட்டிங் பார்க்கிறோம். இரண்டாவது ஓவர் சாகர் டு சதீஷ். வாவ், லென்த், சூப்பரான ஒரு லென்த், குட் லென்த்ல பார்க்கிறோம் இந்த பந்து. சதீஷ் மிஸ் பண்ணிருக்காரு. ஒரு டாட் பால். என்னடா போன ஓவர்ல 12 ரன் வந்தாலும் இந்த ஓவரை நல்லா கண்டெயின் பண்ணி போயிட்டு இருக்காருங்க சாகர் பண்டாரி பிகேசிசிக்காக. லெக் சைட்ல ஒரு ரொட்டேஷன் பார்க்கிறோம். டபுளுக்கான முயற்சியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. அம்பையர்ஸ் செக் பண்ணி பார்ப்போம், கொடுப்பாங்க. அம்பையர் சிக்னல் நோ ரன்னா. எஸ், டாட் பாலா மாறி இருக்கு இந்த பந்து. கமிங் பேக் டு தி ஸ்ட்ரைக். பேக் டு ஸ்ட்ரைக் சதீஷ் அப்படின்றத பார்க்கலாம். எஸ், பேக் டு ஸ்ட்ரைக் சதீஷ் வராரு. ஒரு டாட் பால். And இங்க ஒரு சவுண்ட், umpire signal. Wait for the signal. Umpire decision is final. ஸ்ட்ராங் ஆன ஒரு அப்பீல் பார்க்கிறோம் இங்க bowlingல பிகேசிசி. umpire decision. ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ரிவ்யூ செக் பண்ணிடலாம். கிருபாகரன் ஃபுட் வரல ப்ரோ, வரும் பிரதர். டிசிஷன் ப்ராசஸ் செக்கிங்ல இருக்கு. வெயிட் ஃபார் த சிக்னல்.
ஆனால் இங்கே யாரும் கும்பல் சேராதீங்க, ஜஸ்ட் கமிட்டி மட்டும் பார்க்கட்டும். நான் டிசிஷன் ஆனால் இது வந்து ஷார்ட் ஆகுது, ஃபிங்கர்ஸில் இருந்து பால் விழுந்து டச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டவுட் ஆஃப் ஃபேவரும் வந்து பேட்ஸ்மேனுக்கு தான் வரும். ஸோ நோ வி டோன்ட் ஹேவ் ரொம்ப கிளியரான பிக்சர்ஸும் கிடையாது. டவுட் ஆஃப் ஃபேவர் வந்து பேட்டருக்கு தான் வரும். is a not out signal. So decision check பண்ணிருக்காங்க. So 5 balls up, கடைசி ball. So கடைசி ball. லாஸ்ட் பால், கடைசி பால், கடைசி பால். வாவ், சூப்பர் பஞ்ச் அண்ட் இட்ஸ் a maximum signal கிடைக்கும். சதீஷ் பேட்ல இருந்து ஒரு 6 ரன் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. So 2 overs completed score. So 2 overs completed score 21. So 2 overs completed, score is 21. So 10 run rate பார்க்கிறோம் டீம் பல்லு பாய்ஸ் கிட்ட. So 2 overs completed, score 21. கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்தலாம். Okay. 2 overs completed, score 21. A third over, Sushant, ball number 1, strike Apu. First one. A sensible on our play. Rotate the striker Pakaram. Good fielding. So worry, only a single Pakaram. Quick single. ஒரு முக்கிய அறிவிப்பு, ஃபுட் அவைலபிளா இருக்கு, ஸ்டேஜ் கிட்ட வந்து சாப்பிடுங்க. ஃபுட் வந்துருச்சு, வந்து வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓஹா, சூப்பர் லைன், வாட்டர் லைன் அப்பீல் பண்றாங்க. அம்பையர் சிக்னல், நாட் அவுட் சிக்னல். So not out signal. So umpire decision is final. Is coming back to the cricket. So நல்ல ஒரு லைன் இருந்தது, ஒரு டாட் பால். அடுத்த பால். So நல்ல ஸ்பஞ்ச், இங்க ஆஃப் சைடுல பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது and it's a boundary. It's a 4. அப்புவோட பேட்ல இருந்து ஒரு ஸ்வீப், அதுவும் ஆஃப் சைடுல கரெக்டா பேட் வச்சாரு லைனுக்கு. சோ பவுண்டரி வந்திருக்குங்க டீம் பல்லு பாய்ஸ்க்காக. அப்பு பேட்ல இருந்து பவுண்டரி. சதீஷ் சோ கேப் கரெக்டா ரெட் கலர்ல இருக்குன்னு கொஞ்சம் டவுட் ஆயிருச்சு. எனிவே மன்னிக்கவும். சதீஷ் பேட்ல இருந்து பவுண்டரி. So ready to strike பார்க்கிறோம். So fine leg, short fine legல ஒரு ஓட்டம் இருக்கும் and it's a single. A depo strikeல அப்பு.
ஸோ கரெக்டாக ஓவருக்கு 10 ரன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா 2 ஓவர்ஸுக்கு 21 ரன்ஸ் போர்டில் வந்திருந்தது. ஸோ இந்த ஓவர்லேயும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அப்பு. ஸோ ரன் ஓடுறதுக்கான முயற்சியை பார்க்குறோம். டைரக்ட் ஹிட்டா இருந்தால் ஏதாவது கிடைச்சிருக்கோம் மேபி, பட் இன் செகண்ட் ரன்னுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ குயிக்காக டபுள் மாற்றிருக்காங்க. கப்புள் ஆஃப் ரன்ஸ் வருது. லாஸ்ட் பால், கடைசி ஒரு பந்து. ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்கு. பிளேயர்ஸ் கிரவுண்டில் மேட்ச் பார்த்துட்டு இருக்கவங்க சாப்பிடணும் அப்படின்னா ஸ்டேஜ் கிட்ட வந்து வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்விட்சுக்கான ஒரு ட்ரை. ஸோ குயிக்கா ஒன், ஒரு டாட் பால் பார்க்குறோம். டாட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 overs கம்ப்ளீட்டட் ஸ்கோர் 29 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. 29 ஓட்டங்கள். ஆனா பிரேக் கிடையாதுண்ணா. ஸ்டார்ட் பண்ணலாம். முரளினா ஃபாஸ்ட் பண்ணுங்கண்ணா. பிரேக் கிடையாது, ஃபாஸ்ட் பண்ணுங்க. 29 ஓட்டங்கள் 3 ஓவர்ல. 3 overs ஸ்கோர் 29. The team kindly request is break எடுத்துக்க வேண்டாம். விக்கெட் டைம்ல தண்ணி எடுத்துங்க. இஃப் ரிக்வயர்ட் அப்படின்னா மட்டும் தண்ணி எடுத்துங்க. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமாக விளையாடுங்க. ப்ளீஸ் சப்போர்ட். Fourth over. Jayant, ball number 1. And இந்த தடவை ஆஹா ஒரே அங்க ஒரு மிஸ். சிக்ஸர் மாறிடுச்சுங்க. and it's a 6. ஸ்ட்ராங் ஆன ஒரு 8 சதீஷ். ஸோ தொடர்ந்துங்க. அவருடைய நாக்க பார்த்துக்கிட்டு இருக்கும். இட்ஸ் a maximum signal. ஸோ ஃபீல்டர் இருந்தாரு, பட் ஸோ டிசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டா வெளியே போய் விழுந்திருக்கு. and it's a 6. அடுத்த பந்து. A swing and miss. It's a dot ball. 6 போனதுக்கு அப்புறம் ஒரு கம்பேக்க பார்க்கிறோம். ஜெயந்த் bowlingல டீம் பிகேசிசிக்காக லைனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. Another good delivery from Jayant. So back to back dot balls in a row பார்க்கிறோம். So 2 dot balls. ஸோ 2 பந்துகளுமே டாட்டா மாறி இருக்கு. அடுத்த பந்து. மிட் ஆன்ல ஒரு சிங்கிள் பார்க்கிறோம். ரொட்டேட்டர் ஸ்ட்ரைக். ஸோ சிக்ஸர் போனதுக்கு அப்புறம் 2 பந்துகள் டாட். அடுத்த பந்து சிங்கிள் மாத்திருக்காரு. ஸோ தெளிவான ஒரு கம்பேக் இங்க ஜெயந்த் போலிங்ல டிபிகேசிசிக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஒன். And இங்க ஒரு டாப் எட்ஜ், பட் கேட்சுக்கான வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்போது 1 bounce. குட் ஃபீல்டிங். இங்க குட் ஸ்டாப், நல்ல ஃபீல்டிங். பட் இங்க டபுள் கொண்டு வராங்க டீம் பல் பாய்ஸ். 2 பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் பார்க்கிறோம். ரொம்பவே குயிக்கா இருக்கு. சோ நல்ல ரன்னிங். ஒரு டபுள். So another shot connected. It's a dot ball 2 in the over. So 4 overs completed score 38 runs போர்ட்ல வந்திருக்கு. 38 ஓட்டங்கள் பிரேக் இருக்கும். So 38 runs, 4 overs completed, score 38. அம்பையர்ஸ்க்கு தண்ணியை கொண்டு போய் அம்பையர்ஸ்க்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ 38 ஓட்டங்கள் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் தேங்க்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம தெரிவிச்சுக்கோம்.
விழாக்குழுவின் சார்பாக செமிஃபைனல் நம்பர் 1 இங்க போயிட்டு இருக்கு. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38, 38 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 10 பர் ரன் ரேட்டை பார்க்கிறோம். 2 ரன் கம்மியா இருக்கு 10 பர் ரன் ரேட்டுக்கு. மொத்தமா 38 ஓட்டங்கள். இன்னும் 4 ஓவர் இருக்கு. ஒரு பிக் டார்கெட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆனா டைம் அப்னா டைம் அப். மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். 4 overs completed. ஸ்கோர் 38 ரன்ஸ். இந்த 4 overs எப்படி போல் போட போறாங்க, எப்படி விளையாட போறாங்க அப்படின்ற இந்த 4 crucial ஓவர் பார்க்க போறோம். 4 overs completed. ஸ்கோர் 38 ரன்ஸ் போர்ட்ல. தாம்பரம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழைன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே மழை வந்துட போது சீக்கிரமா நடத்துங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. மழை வரக்கூடாது. குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். Fifth ball number 1. பெபு bowlingல முதல் பந்து. ஆஹா, இந்த தடவை மிஸ் ஆயிருக்குங்க. மேபி பட்டிருந்ததுனா சான்ஸ் கிடைச்சிருக்கும். bowlingல பெபு முதல் பந்து டாட் பாலா கிடைச்சிருக்கு டீம் பிகேசிசிக்கு. ஸ்ட்ரைக்ல சதீஷ் செகண்ட் ஒன். நல்ல ஒரு லைன். இட்ஸ் a dot ball. 2 dot balls in a row பார்க்கிறோம். இங்க பெபு bowlingல லெஃப்ட் ஆர்ம். லைன் லென்த் பார்க்கும்போது அழகா இருக்கு. அரௌண்ட் தி விக்கெட்ல இருந்து போடுறாரு. தேர்ட் ஒன். ஒரு ஸ்விட்ச் ஷாட் ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 3 பந்துகள்ல ஒரு ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காருங்க பெபு. ஃபர்ஸ்ட் 3 balls 1 run மட்டுமே வந்திருக்கு. ஸ்ட்ரைக்ல அப்பு பால் நம்பர் 4. பெபு டு அப்பு. வாவ், சூப்பர் பஞ்ச். அண்ட் இங்க பவுண்டரிக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் இட்ஸ் a boundary. அப்பு பேட்ல இருந்து பவுண்டரி பதிவு பண்றாரு டீம் பல்லு பாய்ஸுக்கு. 2 ஓபனர்ஸ் விக்கெட் லாஸ்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தெளிவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 ஃபயர் ஸ்டார்ட் இந்த தடவை அப்பு பேட்ல இருந்து பவுண்டரி. அவருடைய 5வது பந்து. another shot. இங்க ஃபீல்டர் ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல குட் ஃபீல்டிங். ஒரு ஓட்டங்கள். இட்ஸ் a single. அவருடைய கடைசி பந்து 5வது கடைசி பால். ஸ்ட்ரைக்ல சதீஷ். லாஸ்ட் ஒன். இட்ஸ் a legal delivery. ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கிரேட் ஓவர் பை பெபு and 5 overs completed. score 44 runs. இந்த ஓவர்ல 6 ரன்ஸ்க்கு bowling போட்டிருக்காரு. just 6 runs from this over. பெபு ஓவர்ல 5 overs completed. score 44. So 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44. 6வது ஓவர். பேட்டிங் பவர் பிளேவா அம்பையர்? எஸ். 6வது ஓவர் bowlingல ஜெயந்த். ஸ்ட்ரைக்ல அப்பு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெயந்த் டு அப்பு பால் நம்பர் 1. 6th ஓவர். இட்ஸ் a swing and miss. இட்ஸ் a quick one. ஜெயந்த் முதல் பந்தை டாட்டோட ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸலண்டா போட்டிருந்தாரு. இந்த ஓவர் முதல் பந்து வேகத்தோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் ஒன். another good delivery from ஜெயந்த். only one single கிடைக்கும். rotate the strike, back to strike. சதீஷ் வராருங்க. man in form சதீஷ் இப்போ ஸ்ட்ரைக்ல. ஜெயந்த் சதீஷ் நல்ல பேட்டில் பார்க்க போறோம். நல்ல ஒரு ஆட் லைன் போட்டுட்டு இருக்காரு. அடுத்த பால். ஒரு ஃபிளிக் ஷாட். ஃபீல்டர் 2 பேருமே உள்ள இருக்காங்க தெரிஞ்சு கரெக்டா லாங் ஆன்ல பனிஷ் பண்ணிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். அம்பையர் சிக்னல். நாட் அவுட் சிக்னல்.
ஸ்ட்ரைட் அவே டபுள் பார்க்கிறோம், குயிக் டபுள். சோ 2 ஓட்டங்கள் வந்திருக்கு இந்த பந்துல. அதே போல சாப்பிடுறவங்க தட்டு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ல போடுங்க, அந்த இடத்துல வந்து போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் ஒன். சோ நல்ல ஷாட், another good shot and பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத பார்க்கும் பொழுது நவீனா குட் ஸ்டாப், நல்ல ஃபீல்டிங். another quick double from Satish, back to back doubles. What a running, a great running by both the players. Satish and Appu பார்க்கிறோம் in between la quick running. So next one. Yes, சும்மா ஒரு ஃபம்பிள் பார்க்கிறோம். லாஸ்ட் 2 balls, கடைசி 2 பந்துகள். ஒருவருடைய 5வது பந்து, 6வது 5வது பந்து. வாவ், சூப்பர் ஷாட், தெளிவா அடிச்சாருங்க, பவுண்டரி கிடைக்கும். சதீஷ் இந்த பவர் பிளேல ஃபீல்டர் எங்க இருக்காங்களோ கரெக்டா கணிச்சு அடிச்சாருன்னு சொல்லணும். நான் கடைசி ஒரு பால் இருக்குன்னு சொல்றாங்கண்ணா. ஓரப்பா, ஆனா இங்க செக் பண்ணும்போது ஒரு பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், செக் பண்ணும்போது ஒரு பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் முதல் பால் பாத்தீங்கன்னா டாட் பால், அடுத்த பந்து வந்து சிங்கிள், லெக் வைஸ் சிங்கிள். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 2 டபுள், ஒரு 4, மொத்தமா 5 பந்து. கடைசி ஒரு பால் இருக்குண்ணா, செக் பண்ணியாச்சு, கடைசி ஒரு பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். எஸ், லாஸ்ட் பால். சைக்கிள் சதீஷ் இதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு ஷாட். சோ ஃபைன் லெக் திசையில ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். And umpire signal, it's a wicket signal. So முதல் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு ஜெயந்த். நல்ல ஷாட்டுக்கான ட்ரை இருந்தது, பட் எட்ஜ் சவுண்ட் அந்த வகையில அம்பையர் கையை தூக்கி இருந்தாரு. சூப்பரான ஒரு நாக் எண்டுக்கு வருது. செமி ஃபைனல்ல சதீஷ் கிரேட் நாக் ஆடி கொடுத்திருக்காருங்க. ஓப்பனிங்ல நல்ல ஒரு ஃபயர் ஷாட் கொடுத்த சதீஷ். விக்கெட் has been gone. Next batter. Score 53 runs. 6 over completed. Score 53 and 1 wicket. A new batter for the team. Ballu boys kaga 1 down la. So another art hitter Kalai, another star player nga. So paakalam 1 down la vandirukkaru. avaroda knock eppadi irukka podhu appdin solittu 6 over முடிவில் அணி இன்னைக்கு 53, 6 overs completed. Score 53 runs. A 6 over completed. Score 53. A 7th over bowling Sagar to Appu. So ball number 1. 7th over முதல் பந்து. And இங்க கைப்பட்டு பின்னால போயிருக்கு. நல்ல ஸ்டாப், பட் ரெட் ஸ்ட்ரைக்க பார்க்கிறோம். இட்ஸ் a single. It's a white signal. Thank you umpire. White plus 1 2 run கிடைக்குது. White plus 1 2 run. சோ இன்னும் ஒரு பந்து கூட போடல. 2 ஓட்டங்கள் வந்திருக்கு டீம் பல்லு பாய்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன் முதல் பந்து. சோ வேகமாக போடப்பட்ட பந்து, பட் ரெட் ஸ்ட்ரைக்க பார்க்கிறோம். ஒரே ஒரு சிங்கிள். So back to strike Appu. இப்போ வராருங்க. So ball number 2. Sagar to Appu. So another good delivery from Sagar. It's a dot ball. ஷாட்டுக்கான தேடல் இருக்குது பார்க்கிறோம், பட் லைன் கரெக்டா போட்டதுனால ஒரு டாட் பால் மாறி இருக்கு. என்னதான் முதல் 2 ரன்கள் எக்ஸ்ட்ராஸ்ல வந்தாலும் அடுத்த 2 பாலுமே கண்டெயின் பண்ணி போட்டிருக்காருங்க இங்க சாகர் பொண்டாரி. நெக்ஸ்ட் ஒன்.
ஏஸ் ரொட்டேட்டர் ஸ்ட்ரைக்க பார்க்குறோம். 1 or 2 அப்படின்றத பார்க்கும்போது லெக் சைடில் இருக்கக்கூடிய ஃபீல்டர் குயிக்கா வந்திருக்காரு. ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் கலை இப்போ ஸ்ட்ரைக்ல டீம் பல்லு பாய்ஸ்க்காக. கலை ஒன்றுல அடுத்த பால். ஷாட்டுக்கான ஒரு ட்ரை டபுளுக்கு கால் இருக்கா அப்படின்றத பார்க்கும் பொழுது அண்ட் இங்க மாத்திருக்காங்க. இங்க அம்பையர் சிக்னல் இட்ஸ் a wicket gone. So run outல செகண்ட் விக்கெட்டை எடுக்கிறாங்க டீம் பிகேசிசி. நல்லா ஆடிட்டு இருந்த அப்பு விக்கெட் has been gone. கடைசி பால் லாஸ்ட் பால். நான் 4 பால் அப்பனா கடைசி 2 பந்து இருக்கு. The last 2 balls. The next one. So சூப்பரான ஒரு டெலிவரி பட் ஸோ ரொட்டேட் ஸ்ட்ரைக்கை பார்க்குறோம். முழு ஓட்டங்கள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a single. It's a new batter team Valley Boys-க்காக. Sanchina new batter in the grease இப்போ. So கடைசி ball lost on ball of this over. So கடைசி பந்து ஸ்ட்ரைக்ல Sanchina. Saga to Sanchina. So பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பட் இட்ஸ் dot ball to in the over. Great over from Sagar Bandari. Savanos up score 59 runs boardல 59 59 ஓட்டங்கள் பிச்சிருக்காங்க 7 ஓவர் முடிவில். எஸ் வான வேற கொஞ்சம் இருட்டிட்டே இருக்கு. குயிக்கா நடத்துங்க. கைய பாக்குறோம். கொஞ்சம் குயிக்கா லாஸ்ட் ஓவர். ஆனா ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசி ஓவர். பேபு bowlingல பால் நம்பர் 1 கலை ஸ்ட்ரைக்ல. Wow, super shot. It's a sixer. நல்ல கனெக்ஷன் இருந்தது. அந்த வேகத்தை பிக் பண்ணாரு சொன்னோம். கலை பேட்ல இருந்து முதல் ஆள பதிவு பண்றாரு டீம் பல்லு பாய்ஸ்க்கு இந்த செமி ஃபைனல்ல. அவருடைய சரவெடி ஸ்டார்ட் ஆகுது. கடைசி 5 பந்துகள் இருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பெபு பால் நம்பர் 2 பெபு டு கலை. So another good shot and அங்க ஆளே இல்லை. Another shot. It's a maximum signal வந்திருக்கு. Back to back sixers டேக் ஓவர் பண்றாங்க. கலை on fire இந்த செமி ஃபைனல்ல பேக் டு பேக் சிக்ஸஸ் பதிவு பண்றாருங்க டீம் பல்லு பாய்ஸ்க்காக. So another huge one. So long on திசையில் நல்ல கனெக்ஷன். It's a 6. கடைசி 4 பந்துகள் ஓவருடைய 3வது வந்து இந்த தடவை ஃபைன் லெக் திசையில பவுண்டரிக்கான தேடல் வாய்ப்பு இருக்கும். அண்ட் இட்ஸ் பவுண்டரி. முதல் 3 பந்துகள்ல 16 ரன்களை குவிச்சிருக்காங்க டீம் பல்லு பாய்ஸ். கலை இவருடைய ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கும். 360 ஷோ கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 2 பால்ல 2 மேக்ஸிமம். 3வது பந்த பவுண்டரியா மாத்திருக்காரு ஃபைன் லெக் திசையில. ஸ்கோர் ஐயா ஏறிக்கிட்டு இருக்கு. கண்டெயின் பண்ணணும். அடுத்த 3 பந்துகள் எப்படி போட போறார் அப்படின்றத பார்க்கலாம். ஓவருடைய 4வது பால். ப்ரோ கமெண்ட்ரி பாக்ஸ் ஸ்டேஜ்ல கமிட்டியை தவிர இட்ஸ் a quicker. நல்ல கம்பேக்க பார்க்கிறோம் பெபு கிட்ட. முதல் 3 பந்துகளை 16 ரன் போனாலும் அடுத்த 4வது பால லைனை குயிக்கா வச்சாரு. ஒரு டாட் பாலா மாத்தி கொடுத்திருக்காருங்க பிகேசிசிக்காக. So good delivery from Bebu. Last 2 balls.
இங்க கமிட்டியை தவிர கமிட்டி பாக்ஸ் ஸ்டேஜ் கிட்ட யாரும் இருக்காதீங்க. பிரதர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. another umpire signal, it's a white signal. எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது. மொத்தமா 17 ரன் இந்த ஓவர்ல டேக் ஓவர் பண்ணிருக்காங்க டீம் பல்லு பாய்ஸ். இந்த கமெண்ட்ரி பாக்ஸ் கமெண்ட்ரி பண்ற இந்த இடத்துல பிளேயர்ஸ் யாரும் கூட்டம் கூடாதீங்க. another good delivery. So 1-2 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு த்ரோ பார்க்கிறோம். Yes, nice throw and it's a wicket gone. So run out மூலமா சன்ஷினா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் PKCC. நெக்ஸ்ட் பேட்டர் குயிக்கா உள்ள வாங்க. ஆக்சுவலா ஸ்கை ரொம்ப இரிட்டேட் இருக்கு. இன்னும் செகண்ட் செமிஃபைனல் வர நடத்தணும், ஃபைனல் நடத்தணும். ஸோ குயிக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். சூப்பர் ஷாட். இந்த ஷாட்டோட பவுண்டரி கிடைக்கும். பவுண்டரியோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. கலை கடைசி நேரத்துல வந்தாலும் சம்பவம் செஞ்சிருக்காருங்க இந்த செமிஃபைனல். முதல் செமிஃபைனல்ல டீம் பல்லு பாய்ஸ்க்காக 8 overs completed score. 81 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. 82 டார்கெட், 48 பால்ஸ், 82 டார்கெட். ஒரு பிக் டார்கெட் உங்களுக்காக செகண்ட் ஹாஃப்ல வரப்போகுதுங்க. 48 balls, 82 need to win. Semi-final 2. Awak Mighty versus Awak captain and team Nash captain இங்க ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க டாஸ் போடுறதுக்காக. முத்தனா நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் பாத்துக்கோங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு செமிஃபைனல் 2 the team captains, the team Nash Bangalore, ரெண்டு ஓபனர்ஸ் Awak கேப்டன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா ரிப்போர்ட் பண்றீங்க. So 48 balls, 82 need to win. டீம் PKCC இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு போகணும். அப்படின்னா அவங்களுக்கு வைக்கப்பட்ட டார்கெட் 82 ஓட்டங்கள். பார்க்கலாம். இதோ செகண்ட் ஹாஃப் உங்களுக்காக ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டு ஓபனர்ஸ் ஃபார் தி டீம் PKCC காக சாகர் பண்டாரி அண்ட் கோ பார்ட்னர். கூட யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாபி. ரெண்டு தரமான ஓபனர்ஸ். டோர்னமெண்ட் த்ரூ தி டோர்னமெண்ட் ஃபுல்லாவே சூப்பரா விளையாண்டுருக்காங்க. ரெண்டு ஓபனர்ஸ் பிக் ஸ்டார்ஸ் இன்னைக்கு டேல டீமுக்காக ஓபனிங்ல வந்திருக்காங்க. இந்த போட்டி செமிஃபைனல் முதல் போட்டிக்கு பார்க்கலாம். நல்லா இருக்க போதுங்க இந்த பேட்டில். செகண்ட் ஹாஃப் இது உங்களுக்காக ஒரு ஃபயரான ஒரு bowling அட்டாக் இருக்கக்கூடிய பல்லு பாய்ஸ் இந்த லெவலுக்கு bowling போட போறாங்க அண்ட் பேட்டிங் எந்த அளவுக்கு விளையாட போறாங்க அப்படின்றது இந்த 8 overs நம்ம பார்க்க போறோம். அண்ட் முதல் ஓவர் போடுறதுக்காக லெஃப்ட் ஆர்ம் பேசர் சஞ்சய் டீம் பல்லு பாய்ஸ்க்காக அண்ட் ஸ்ட்ரைக்ல சாகர் பண்டாரி அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல பட்டாபி. 48 balls, 82 need to win. So ball number 1 முதல் ஓவர் பவர் பிளே எப்படி விளையாடுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஹலோ சஞ்சய் டு சாகர். சஞ்சய் டு சாகர். பால் நம்பர் 1. So முதல் பந்து நல்ல ஸ்டாப், குட் ஸ்டாப். இட்ஸ் a legal delivery. ஸ்விட்ச் திரும்பி நின்னாரு பட் அத வேகம் இருந்ததுனால அது வந்து டாட் பாலா மாறி இருக்கு. சோ முதல் பந்து டாட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. and another quick one, back to back dot balls in a row. பார்க்கிறோம் சஞ்சய் அவருடைய லைன் அண்ட் லெங்த் ஸ்கில்ல காட்டுறாருங்க. டீம் ஆலந்தூர் கொஞ்சம் இப்படி வந்துருங்க. சோ மேட்ச் ஓகே. தேங்க்ஸ் அஸ்வினா.
எஸ் முதல் 2 பந்துகளுமே டாட் மாத்திருக்காருங்க சஞ்சய். முதல் பவர் பிளேல தேர்ட் ஒன். And in the shot தெளிவா அடிச்சிருக்காரு and one bounce. It's a boundary. முதல் பவுண்டரியை பதிவு பண்றாரு சாகர் பண்டாரி இந்த செமி ஃபைனல்ல. டீம் பிகேசிசிக்காக ஆஃப் சைட்ல வந்தது ஒரு வெட்டு, அது தெளிவா வெளியே விழுந்திருக்கு. 1 bounceல 4. பால் நம்பர் 4. And another good shot but a top edge. And இங்க ஒரு டிராப், ஒரு பெரிய டிராப் பாக்குறோம். பட் இங்க டபுள் மாத்திருக்காங்க. ஒரு காஸ்ட்லி டிராப்பா இருக்குமா, பெரிய இம்பாக்ட கொடுக்குமா அப்படின்றதையும் பார்க்கலாம். சாகர் அவருடைய கேட்ச், இங்க சான்ஸ் வந்தது பட் நல்ல ஒரு அட்டெம்ப்ட் பை தி டீம். இதுவே ஒரு டிராப்பா பார்த்தோம், அந்த வகையில டபுள் மாத்திருக்காங்க டீம் பிகேசிசி. கடைசி 2 பந்துகள் ஓவருடைய 5வது பந்து. Wow, another good line from Sanjay. ஒரு ப்ராப்பர் யாக்கர் டெலிவரி பார்த்தோம். வேகம் சஞ்சய் போலிங்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டெப்புங்க. லெஃப்ட் ஆர்ம். டபுளுக்கு அப்புறம் ஒரு டாட் பால் பார்க்கிறோம். கடைசி பந்து, முதல் ஓவருடைய கடைசி பால், பவர் பிளேயோட கடைசி பால். And a super shot, a long on and it's a sixer. முதல் 6 வருது இந்த ஓவர்ல. டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸ்கோர் 12 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. டீம் பிகேசிசி பதிவு பண்ணிருக்காங்க 12 ரன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஓவர். இதே ஒரு ஸ்டார்ட் தான் நம்ம பார்த்தோம். பல்லு பாஸும் 12 ரன் விளையாண்டுருந்தாங்க முதல் ஓவர்ல. சேம் 10 ரன் கான்செப்ட் தாங்க. 8 overs, 10 runs per run rate தேவைப்படும். 12 runs. It's a big update. Semi-final number 2 கான toss update. The team Hawk Mighty Bangalore won the toss against Nash Bangalore and they choose to bowl first. The team Nash Bangalore bat பண்ண போறாங்க. They will bat first. Be ready boys. And Hawk going to bowl first in semi-final number 2. முதல்ல ஒரு முடிவில் அணி எண்ணிக்கை 12 ரன்ஸ் போர்ட்ல. செகண்ட் ஓவர் போலிங்ல சீகு ஆல் ரவுண்டர் சீகு டு பட்டாபி. செகண்ட் ஓவர் பால் நம்பர் 1. And ஒரு டாப் எட்ஜ் caught and ball and it's a wicket. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கறாங்க டீம் பல்லு பாய்ஸ். ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும். பட்டாபி ஷாட்டுக்கான ட்ரை பட் டாப் எட்ஜ் மூலமா கேட்ச் எடுத்திருக்காங்க. இட்ஸ் a big wicket. next batsman. A new batter for the team PKCC காக மேடி 1 downல. another strong hitter from a team PKCC காக 1 downல. இப்போ களத்துல ஸ்ட்ரைக்ல மேடி அவருக்கான முதல் பந்து பேஸ் பண்ண போறாரு. சீக்கோட ஸ்டார்ட் பாக்குறோம். ஒரு பெரிய பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காருங்க டீம் பல்லு பாய்ஸ்க்காக. சோ கிரேட் bowling பை சீகோ. இட்ஸ் a wicket பிடிச்சிருந்தாரு. சோ மழை வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் குயிக்கா பேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஷாட் இங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இட் கையில and it's a wicket gone. back to back wickets பாக்குறோம். சீகு on fire bowlingல 2 விக்கெட்டும் எடுத்து கொடுத்திருக்காருங்க. ஒரு பெரிய விக்கெட். முதல் விக்கெட் பட்டாபி and second wicket மேடி departs. the next batter a new batter for the team PKCC காக 2 downல. welcome Naga into the strike. new batter Naga team PKCC காக. so great player. so பார்க்கலாம் 2 downல வந்திருக்காரு. so 2 விக்கெட் ஆட்ரிக் வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது பார்க்கலாம். சீகு on ஆட்ரிக் பால். it's a umpire signal, wide signal.
எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் பட் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. சோ செக் பண்ணிடலாம். கமிட்டி ரிவ்யூ செக் பண்ணுங்க. டிசிஷன் ப்ராசஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் ஸ்பெஷல் தேங்க்ஸை தெரிவிச்சுக்கலாம். அப்படியே வானத்தை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்களேன், இருட்டிட்டு வருது. செமிஃபைனல் 2 ஃபைனல்ஸ் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும் ஒரே கொள்கை இருக்கும். இந்த 3 நாட்கள் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த ஃபைனல்ஸ் மாபெரும் இறுதி போட்டியை பார்க்கறதுக்காக எல்லாருமே ஆவலா இருப்போம். அண்ட் கிரௌடும் சேர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த கிரவுண்ட்ல. இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. சோ டிசிஷன் ப்ராசஸ்ல இருக்கு. சோ டிசிஷன் செக்கிங் போயிட்டு இருக்கு. சோ 2 விக்கெட், ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காருங்க சீக்கு போலிங்ல. ஆல்மோஸ்ட் டிசிஷன் ப்ராசஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. தாம்பரம் எல்லாம் மழையா, அப்படியே மழை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அஸ்வின் என்ன கேரண்டியா சொல்லிருக்கா மழைலாம் வராது அப்படின்ட்டு. உங்க வாய்முகத்தை பழிக்கிட்டானா? கிளைமேட் அற்புதமாக இருக்கிறது. இந்த போட்டி டிசிஷன் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னுக்கு 4-5 வாட்டி செக் பண்றாங்கப்பா கமிட்டி. அதுல வந்து தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் பார்த்தோம். மைட்டி ஆவாக் சிசி டாஸ் வின் பண்ணி bowling அண்ட் நாஷ் பேட்டிங். ஸோ 2 டீமே பார்த்தீங்கன்னா ரெடியா இருங்க. ஸோ நடுவராக ஸ்ட்ரைட் அம்பையர் முரளி அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அம்பையர்ஸ் கால் அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. அந்த வகையில் ஒயிட் சிக்னல். எஸ், குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம் பாய்ஸ் மேட்சை. ஒயிட் சிக்னல், குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒயிட் சிக்னல். முரளினா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. எஸ், சோ ஆர்டிக் பால் கண்டினியூ ஆகும். பாக்குறோம். மிஸ் ஃபீல்டிங் ஸ்டாப் பண்ணிருக்கலாம், பட் நல்ல ஒரு ஸ்டாப் பேக்ல சன். ஒரு ஓட்டங்கள், இட்ஸ் a சிங்கிள். அண்ட் ஸ்ட்ரைக்ல சாகருக்கான ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் பாக்குறோம். லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர், டீப்ல ஸ்கொயர் லெக்ல. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுக்கான ட்ரை, பட் 1 ரன் 2 ரன் அப்படின்றது பார்க்கும் பொழுது 1 ரன் கிடைக்கும். அண்ட் இட்ஸ் a சிங்கிள். குயிக் 3 ஓவர் கம்ப்ளீட்டட் ஸ்கோர். ஓகே, 2 overs 22 ரன்ஸ் போர்ட்ல. சோ 10 ரன் ரேட் கரெக்டா மெயின்டைன் ஆகுதுங்க. 2 overs ஸ்கோர் 22. தேர்ட் ஓவர் முதல் பந்து. பால் நம்பர் 1. சம்பையர் சிக்னல். இட்ஸ் a white signal. சோ முதல் பாலே வைடோட ஸ்டார்ட் பண்றாரு இந்த 3வது ஓவர் சஞ்சய். சோ 2 overs ஸ்கோர் 22, 11 ரன் ரேட் பார்க்கிறோம். சோ தேர்ட் ஓவர் முதல் பந்து. இதுக்கு முன்னாடி வைட் ஒன்னு போட்டிருந்தாரு. நல்ல ஷாட் இங்க. கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ் திசையில ஒரு சிக்ஸர். சூப்பர் ஷாட் இங்க பார்க்கிறோம் டீம் பிகேசிசிக்காக. நாகா பேட்ல இருந்து ஒரு ஹியூஜ் சிக்ஸர் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடிச்சிருக்காருங்க. இட்ஸ் a மேக்ஸிமம். Another good shot from Naga, back to back sixers in a row. 2 வான வேடிக்கை காமிச்சிருக்காரு இந்த 2 பந்துகள்ல. டேக் ஓவர் பண்றாங்க டீம் பிகேசிசி. என்னதான் 2 விக்கெட் போனாலும்
எங்களுடைய கேம் இப்படிதான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேட்டர்ஸும் சாகர் அண்ட் நாகா அவருடைய பார்ட்னர்ஷிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும். குயிக்கா ரெண்டு சிக்ஸர். ரெண்டு பால் தப்பு வரைக்கும் 13 ஓட்டங்கள் வைடோட சேர்த்து 13 ஓட்டங்கள் வந்திருக்கு. அடுத்த 4 பால் எப்படி போட போறாரு அப்படின்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் நல்ல ஃபீல்டிங் பின்னால பாக்குறோம். அப்பு அண்ட் சதீஷ் ரெண்டு பேருமே பேக் பண்றாங்க. சோ கீப்பருக்கு பின்னால ஒரு பெரிய தூண் மாதிரி ரெண்டு பேருமே தடுத்திருக்காங்க. கடைசி 2 பால், லாஸ்ட் 2 பால்ஸ். நான் so ready to strike. so ஒரு ரன் இருக்கும் and it's a single, quick single. ஒரு வேரியேஷன் டெலிவரி பார்க்கிறோம். இட்ஸ் a dot ball. என்னதான் முதல் 2 பந்துகளை 6 போனாலும் நல்லா கண்டென்ட் பண்ணி போட்டுருக்காருங்க சஞ்சய். ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 overs completed score 37 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. 3 overs completed score 37. பிரேக்லாம் கிடையாது. குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. 37 ஓட்டங்கள், கொஞ்சம் ஃபாஸ்டா. 37 ரன்ஸ் போர்ட்ல. சோ 4 ஓவருக்கு அப்புறம் பிரேக் இருக்கும். எஸ் 4th ஓவர் போலிங்ல சதீஷ் அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். சோ 4th ஓவருடைய முதல் பந்து சதீஷ் டு சாகர். 37 ரன்ஸ் போர்ட்ல. சோ 4th ஓவர் பால் நம்பர் 1 சதீஷ் டு சாகர். ஷாட்டுக்கான ட்ரை, இட்ஸ் a legal delivery. முதல் பந்தை டாட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க டீம் பல்லு பாய்ஸ். 4th ஓவருடைய முதல் பந்தை டாட் பால். செகண்ட் ஒன் and good shot but the top edge பார்க்கிறோம். ஆஹா, another ஒரு டிராப், ஒரு செகண்ட் டிராப் சாகருக்கு. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அப்படின்றத பார்க்கிறோம். இல்லை, ஒரு டபுள் மாத்திருக்காங்க. another குயிக்கா ஒரு டபுள் கிடைக்கும். சஞ்சய் ஒரு நல்ல அட்டெம்ப்ட், பட் கையில நிக்கலங்க பால். சோ ஒரு டபுள், பேக் டு ஸ்ட்ரைக் சாகர். கொஞ்சம் அம்பையர் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. and நீங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இட் லாங் ஆஃப்ல மேக்ஸிமம் பதிவு பண்றாருங்க இங்க சாகர் பண்டாரி. இதுக்கு முன்னாடி பந்து கேட்சுக்கு வாய்ப்பு இருந்தது, பட் இந்த பந்து 6 மாத்தி இருக்காரு. தரமான ஒரு அடி லாங் ஆஃப்ல 6. சோ ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மென்ட் பார்க்கறோம். ஸ்ட்ரைட்ல 2 பேருமே உள்ள வச்சிருக்காங்க. சோ லெக் சைடுல டீப் 1 and லெக் சைடுல 1. சோ அடுத்த பால் and இந்த தடவை ஆஃப் சைடுல ஒரு ஷாட். சோ ஃபீல்டர்ஸ் விரட்டி வராங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமா? and it's a boundary. குயிக்கா 10 ரன் கொண்டு வராருங்க சாகர் பண்டாரி. இந்த செமிஃபைனல்ல ஓபனிங்ல இருந்து அவருடைய நாக் ஸ்பெஷல் நாக்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ குயிக்கா 10 ரன் இந்த 2 பந்துகள்ல வந்திருக்கு. சோ செமிஃபைனல் 1 ஃபயரா போயிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒன் another super shot. இங்க ஸ்ட்ரைட்ல மேக்ஸிமம் சிக்னல் மட்டும்தான் இருக்கும் and 6 கிடைச்சிருக்கு. வாட் a show, ஒன் மேன் ஷோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ லாஸ்ட் ஒரு பால் இருக்கு. சோ ஒன் மேன் ஷோங்க சாகர் பண்டாரி. சோ கடைசி பால், லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஒரு கேட்ச் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன். another super shot. இதுவும் சிக்ஸர்.
இந்த ஓவரை அட்டாக் பண்ணிருக்காருங்க சாகர் பண்டாரி. 4 overs completed score. அறுபத்தி ஒரு ஓட்டங்கள் 61 runs போர்ட்ல. 4 overs completed score is 61. சோ பிரேக் இருக்கும். சோ பிரேக் எடுத்துக்கங்க. 61 runs போர்ட்ல. கேசிசி டோர்னமெண்ட் 31வது வருஷம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஃபைனல் டே செமி ஃபைனல் 1 தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிகேசிசி வெர்சஸ் பல்லு பாய்ஸ்கான போட்டி. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 61. 4 overs completed score is 61 runs போர்ட்ல வந்திருக்கு. 61 ஓட்டங்கள். அடுத்த 4 ஓவர் எந்த அளவுக்கு bowling போட போறாங்க, எப்படி கண்டெயின் பண்ண போறாங்க அப்படின்றத செக் பண்ணலாம். So 24 balls 21 runs required. 24 பந்துகளில் 21 ஓட்டங்கள் தேவை. ஒரு முக்கிய அறிவிப்பு, இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே bowling டீம் குயிக்கா உள்ள வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு டிலேவும் பண்ணாதீங்க, அதை முக்கியமா நோட் பண்ணிக்கங்க. பால் நம்பர் 1 இங்க bowlingல 5th ஓவர் போடுறதுக்காக பிரித்திஷ் வேகப்பந்து வீச்சாளர் ஏதாவது இம்பாக்ட் bowlingல கொடுக்கிறாரா அப்படின்றத பார்க்கலாம். விக்கெட் டேக்கர் bowler. சோ 5th ஓவர் போடுறதுக்காக பிரித்திஷ் நிறைய மேட்சஸ்ல விக்கெட்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்திருக்காரு. பால் நம்பர் 1 ரெடி தி ஸ்ட்ரைக். ரெடி தி ஸ்ட்ரைக் பார்க்கலாம். இட்ஸ் a single. So 20 runs needed, 23 balls. 23 பந்துகளில் 20 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. Ball number 2 சாகர் ஸ்ட்ரைக்ல. And லெக் சைடுல அங்க ஃபீல்டர் இல்ல. அம்பயர் சிக்னல் பவுண்டரி சிக்னல் கொடுக்கிறாரு. And it's a 4 low full toss கரெக்ட்டா ஸ்கொயர் லெக் திசையில பவுண்டரியை மாத்திருக்காருங்க சாகர் பண்டாரி. சாகர் பண்டாரியோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் 48 ஓட்டங்கள் இந்த செமி ஃபைனல்ல. 2 ரன்கள் மட்டுமே தேவை 50க்கு. பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். வாவ், குயிக்கர் வேகம் அதிகமாக இருந்ததுங்க இந்த பந்துல. பிரித்திஷ் பவுண்டரி போனதுக்கு அப்புறம் ஒரு டாட் பால். நல்ல கம்பேக் பார்க்கிறோம். பிரித்திஷ் கிட்ட ஒரு குயிக்கர் 1 டாட். நெக்ஸ்ட் ஒன். ஆஹா, ஸ்விட்ச் ஹிட், பட் இங்க ஒரு மிஸ் ஃபீல்டிங் பார்க்கிறோம். 1 2 அண்ட் இங்க டபுள் மாத்தி இருக்காங்க. And இந்த டபுளோட இந்த செமி ஃபைனல்ல அரை சதத்தை கடக்கிறாரு சாகர் பண்டாரி. பேட்டர் பண்ணலாம் இந்த செமி ஃபைனல்ல 50 ரன்ஸ் ரீச் பண்ணிருக்காருங்க சாகர் டீம் பிகேசிசிக்காக. 50 ஓட்டங்கள், அரை சதம். வாழ்த்துக்கள் சாகர் பண்டாரி. சவிலா குழுவின் சார்பாக அடுத்த பந்து. ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் ஒரு ஓட்டம் இருக்கும். இட்ஸ் a single. சோ ரெடி தி ஸ்ட்ரைக் தெளிவா இருக்கு 2 பேட்டர்ஸ் கிட்டயும். சோ 50 ரன் ஒன் மேன் ஷோ from சாகர். சோ கேச்சஸ்க்கான வாய்ப்பு இருந்தது, பட் அந்த கேச்சஸ் விடும்போது அவருடைய நாக், ஸ்பெஷல் நாக் இந்த செமி ஃபைனல்ல டீம் பிகேசிசிக்காக ஓபனிங்ல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. எஸ் பிரித்திஷ் டு நாகா. அடுத்த பந்து. பின்னால அம்பயர் சிக்னல். இட்ஸ் a boundary 4 கொண்டு வராங்க டீம் பிகேசிசி. அணிங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை. ஸ்கோர் போர்ட் செக் பண்ணிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க.
So 5 overs completed, score 73 runs. போர்ட்ல வந்திருக்கு 73 ஓட்டங்கள். 73 runs. So 9 runs needed. 18 balls, 9 runs needed. Ball number 1. So நல்ல ஷாட், இங்க ஃபீல்டர் இந்த தடவை மிஸ் ஆகல, விக்கெட் எடுத்திருக்காங்க. சாகர் பண்டாரோட நாக்கிங் எண்டுக்கு வருதுங்க. இந்த செமிஃபைனல்ல ஆல்மோஸ்ட் ஸ்கோரை தூக்கி கொடுத்திருக்காரு பிகேசிசி டீமுக்காக. அரை சதத்தை பதிவு பண்ண சாகர் பண்டாரோட நாக் இங்க எண்டுக்கு வருது. நெக்ஸ்ட் பேட்டர். சோ கிரேட் நாக் இந்த டோர்னமெண்ட்ல இந்த செமிஃபைனல்ல பதிவு பண்ணிருக்காருங்க. சோ வாழ்த்துக்கள் சாகர் பண்டாரி, நியூ பேட்டர். சோ அனதர் சூப்பர் பேட்ஸ்மேன் நவீனா டீம் பிகேசிசிக்காக. சோ 9 ஓட்டங்கள் மட்டுமே தேவை வெற்றிக்கு. சோ இங்க அப்ரிசியேஷனை பார்க்கிறோம் சாகர் பண்டாரிக்கு. சூப்பர் ஸ்கோர் கொண்டு வந்திருக்காருங்க. சோ அதே போல சோ விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க சீக்கு. சோ 3 விக்கெட் எடுத்திருக்காரு சீக்கு இந்த செமிஃபைனல்ல. அவரையும் பாராட்டி ஆகணும். 3 விக்கெட்ஸ். சோ bowlingல சீக்கு. சோ நியூ பேட்டர் நவீனா டீம் பிகேசிசிக்காக. இப்போ அடுத்த பந்து. ரெடி ஸ்ட்ரைக்க பார்க்கிறோம். ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பா? எஸ், இட்ஸ் a single, குயிக் சிங்கிள். 31வது வருஷம் இந்த கேசிசி டோர்னமெண்ட் 2025 ஃபைனல் டே செமிஃபைனல் 1 பார்த்துக்கிட்டு இருக்கும். லைவ்லயும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த பந்து. ஒரு கிளாசிக்கலான ஒரு பஞ்ச பார்க்கிறோம் இங்க கவர்ஸ் திசையில். ஒரு ஓட்டமா 2 ஓட்டமா பார்க்கும் பொழுது டபுள் கொண்டு வந்திருக்காங்க. சோ நாகா அவருடைய பேட்ல இருந்து கிளாசிக்கல் கவர் டிரைவ், ஒரு டபுள். only 6 runs away. ஸ்விட்ச் திரும்பினாரு, பட் பவுலர் கிட்டே போயிருக்கு பால். சோ இந்த ஓவர் விக்கெட் ஓட அருமையா போட்டுக்கிட்டு இருக்காருங்க சீகு. சோ நல்ல ஒரு ஸ்பெல், இதுக்கு முன்னாடி வரும் ஸ்பெல் சூப்பரா போட்டிருந்தாரு. சோ இந்த ஸ்பெல்லையும் பார்க்கவும் பல்லு பாய்ஸ்க்காக சீகு சோ பவுலிங்ல கலக்கிட்டு இருக்காரு. சோ அடுத்த பால் லோ ஃபுல் டாஸ். இங்க ஸ்ட்ரைட்ல ஒரு ஹிட், அழகா கையில போய் உட்கார்ந்திருக்க சன்ஷினா சூப்பர் கேட்ச். அண்ட் நாகா உடைய நாக் இங்க எண்டுக்கு வருதுங்க. சோ 2 டவுன்ல வந்த நாகா உடைய ஸ்பெஷல் நாக் ஆடி கொடுத்திருக்காரு இந்த செமிஃபைனல்ல. சோ கிரேட் நாக் கம்ஸ் டு an end for team PKCC காக. சோ another new batter for the team PKCC காக. இப்போ களத்துல ஸ்ட்ரைக்ல and கென்சா, ஒரு யங்ஸ்டர் பெங்களூர் கென்சா. சோ பார்க்கலாம் இவருடைய நாக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. So last ball. So கடைசி பந்து ஸ்ட்ரைக்ல கென்சா. So நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்ல. So long offல குட் ஃபீல்டிங். So ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் a single two in the over. 6 overs completed, score 77, correct? 77 runs போர்ட்ல வந்திருக்கு. 12 balls 5 runs needed. ஒரு ஸ்பெஷல் முக்கியமான ஒரு அப்டேட். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல்டிங் டீம் உடனே உள்ள வந்துருங்க. அதே போல பேட்டிங் டீம் நீங்களும் குயிக்கா உள்ள வந்துருங்க. எஸ், சரி, அவருடைய முதல் பந்து. இட்ஸ் a quick one, கீப்பர் கையில பட்டு நவந்திருக்கு. சொன்ன வகையில் ஒரு ரன் மாத்திருக்காங்க. இட்ஸ் a single. வெற்றிக்கு தேவை 4 ஓட்டங்கள். ஒயிட் சிக்னல். சோ ஒயிட் +1 மொத்தமா 2 ரன் கிடைக்குதுங்க. சோ 2 runs கிடைச்சிருக்கு. So லெக் சைடுல ஒரு ஷாட். So only one single பார்க்கிறோம். Yes, good backup. ஒரு single. So 2 runs away. 2 ஓட்டங்கள் மட்டுமே தேவை இந்த போட்டியை ஜெயிக்கணும் அப்படின்னா பிகேசிசிக்கு. So நல்ல ஃபீல்டிங். லாரா கிட்டே போயிருக்கு பால். ஒரு டாட் பால் பார்க்கிறோம். பிரிதீஷ் bowlingல ஒரு டாட் பால்.
செல்லமா தட்டிருக்காருங்க எங்க லெக் சைடுல ஒரு ஓட்டம் இருக்கும் அண்ட் இந்த சிங்கிளோட இந்த மேட்ச டிரா பண்றாங்க டீம் பிகேசிசி. மேட்ச் டிரா. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே தேவை. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே தேவை. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் வின்னிங் ரன் பார்க்கிறோம் அண்ட் இந்த சிங்கிளோட முதல் அணியா ஃபைனல்ஸுக்கு போறாங்க டீம் பிகேசிசி 2025 31வது